பெண் என்பவள் வீட்டிலிருந்து நாட்டின் தலைமைத்துவம் வரை எண்ணிலடங்கா பங்களிப்பை செய்து வருவதாக கருதப்படுகிறாள். அதிலும் அவள் ஒரு தாயாக இருந்து ஆற்றும் பணிகள் முழு உலகமே போற்றும் புனிதமான சேவையாகும். அவ்வாறே இந்த பெண் சமுதாயம் சமாதான முன்னேற்றத்தில் இத்தகைய பங்களிப்பை செய்கிறார்கள் என்பதை கண்டறிந்து பெட்டகமாக தொகுத்து தருகிறார் ஃபாத்திமா நஸ்ரியா. மார்ச் 8ஆம் தேதி முழு சர்வதேசமுமே மகளிருக்காக குரல் கொடுக்கும் தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இதன்போது பெண்களின் உரிமைகள், பெருமைகள், தேவைப்பாடுகள் போன்றன பற்றி பலரும் பல விடயங்களை பேசுவார்கள். இன்றைய காலத்தின் தேவை சமாதானம் என முழு உலகமுமே வேண்டி நிற்கிறது. அந்த வகையில் பெண்கள் சமாதான நல்லிணக்கத்திற்கு எத்தகைய பங்களிப்பை வழங்குகிறார்கள் என நானும் தேடி பார்த்தேன். அப்போது ஜெயமலர் என்ற தாயை சந்திக்க கிடைத்தது. தாமும் தமது 3 பிள்ளைகளும் வீட்டிலும் அயலவர்களுடனும் உறவாடும் விதம் வீட்டு மட்டத்தில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி இருப்பதாக அவர் பெருமைப்படுகிறார். சமைச்சிட்டு என் பிள்ளைகள் வரும் வரையும் காத்து கொண்டிருக்கிறேன். வெயிட் பண்ணி இருந்து எல்லாரும் ஒன்றாக இருந்தா நாங்க சாப்பிடுறோம். பிறகு படுக்கும் போதும் எல்லாரும் கலந்துரையாடி ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை அன்பு செலுத்திட்டு தான் நாங்க படுக்கிறதும். மற்றது டெய்லி பழக்கம் எங்களுக்கு. யாராவது வெள்ளிக்கிழமையில சாப்பாடு உதவுறது பெரிய சந்தோஷம். நாங்க வீட்டுல இல்லாட்டியும் எங்களை கூப்பிட்டு பாப்பாங்க. இன்று ஏற்பட்டுள்ள சமூக மாற்றத்தில் பெண்கள் தொழில் செய்ய வேண்டியது அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. சுனாமிக்கு பின்னர் அதிகரித்த தொண்டு நிறுவன சேவையில் பெண்களும் அதிகமாக ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இது பெண்களின் சமூக பற்றி வெளிப்படுத்துகிறது என சிலர் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் இன ரீதியாக அன்றி மனிதாபிமான அடிப்படையிலேயே மக்களுக்கு உதவிகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கிறார் ஆய்வுக்கும் மேம்பாட்டுக்குமான இஸ்லாமிய மகளிர் ஒன்றியத்தின் அமைப்பாளர் அனீசா. பல்லின சமூக கட்டமைப்பில் வாழுகின்ற எமது மக்களிடையே இடம்பெயர்ந்த சகோதரிகள் தாங்கள் இழந்த இழப்புகளை நினைவில் வைத்துக் கொண்டு மீண்டும் அவ்வாறான நிகழ்வுகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக கைத்தொழில்கள் வேலைகளில் கூட எல்லா சந்தர்ப்பங்களிலுமே எமது அண்டிய கிராமங்களில் உள்ள தமிழ் சகோதர சகோதரிகளை இணைக்கக்கூடிய அவர்களோடு ஒத்துழைப்போடு வேலை செய்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. துர்கா என்பவர் ASB என்ற அரசு சார்பற்ற நிறுவனத்தின் சமாதான நிகழ்ச்சி திட்ட அதிகாரியாக செயற்படுகிறார். அவர் தாம் கிராம மட்டத்தில் இனப்புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்காக செயன்முறை ஆலோசனைகளை வழங்கி வருவதாக கூறுகிறார். வலுவூட்டி எப்படி பிரச்சனையை வித்தியாசமா பார்க்கலாம்ன்ற வேலையை தான் நாங்க செஞ்சு கொண்டு வரோம். வாயில கதைக்கிற அளவுக்கு பெரிய மட்டத்துல சமாதானம் இல்ல, அடிமட்டத்துல எப்படி சமாதானம் கொண்டு வரது, என்ன செய்யலாம்ன்றதை பற்றி 2 சமூக தொண்டர்களும் வேலை செய்றாங்க. தங்களுக்குள்ள எப்படி ஒற்றுமையா இருக்கலாம், சமூகத்துல கொஞ்சம் எழும்பி நின்று பழக்கப்பட்டபடியா கதைக்கிறதும் கொள்றதும் சம அளவா இருக்குது. சௌகரியமா இல்லன்னு நினைக்கிறாங்களோ அப்ப அவங்க சொல்லிக்கலாம், அதுக்கு யாராவது ஆதரவு வழங்கி அதை மாற்றுறதுக்கு ஏதாவது செய்யலாம். சமத்துவம் சமாதானத்திற்கு சிறந்த வழிகோல் எனலாம். அந்த வகையில் இன்று பெண்கள் சமத்துவம் தொடர்பில் விழிப்படைந்திருக்கையில் அதனை முன்னெடுப்பதில் சூழல் ஒரு சவாலாக அவர்களுக்கு அமைகிறது என்கின்றார் மட்டக்களப்பு சர்வோதய அமைப்பின் நீதிச்சேவை இணைப்பாளர் லோஹித ராஜா. பெண்கள் தாமாக முடிவெடுக்காட்டியும் ஆண்களோட சேர்ந்து கலந்துரையாடி முடிவெடுக்கிற பெண்களை எடுத்துக்கொண்டிருக்காங்க. சொல்ல போறோம்னு சொன்னால் எதிர்நோக்கிற யுத்த சூழ்நிலை பெண்கள் சில விஷயங்களை அவங்களாக முடிவெடுக்கிறது, தீர்மானம் எடுத்துக்கொள்ளுவாங்க. வீட்டுக்குள்ள அந்த சமத்துவத்தையும் பாலினை சமத்துவம் என்றது வீட்டுக்குள்ள பேணப்படுதும் வெளியிடங்கள்ல அது கேள்விக்குரிய ஒன்றா இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த ஆயுத முரண்பாட்டு சூழல் அவங்களுக்கு ஒரு சவாலாக அமைஞ்சிருக்குது. இவ்வாறிருக்க நான் சந்தித்த இன்னும் சிலர் பாடசாலைகளில் பல் சமூக மாணவிகளாவர். அவர்கள் ஒரே வகுப்பில் கற்கும் போதும் வேலை தளங்களிலும் பொது இடங்களிலும் பெண்கள் நட்புறவு பேணுவதும் மற்றொரு சமாதான பங்களிப்பின் அடையாளம் என தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் தமது அலுவலகத்தில் இடம்பெறும் சமாதான பங்களிப்பு தொடர்பாக மீண்டும் கூறும் சமாதான நிகழ்ச்சி திட்ட அதிகாரி துர்கா, நாங்க எங்க ஆபீஸுக்குள்ள கொஞ்சம் ஜென்ஸை மட்டும் வச்சு சமாதானம் செஞ்சுட்டு இருப்போம். அதுவும் இல்ல, வெளியில போய் சமாதானம் பற்றி கதைக்கிறதுக்கு முதல்ல நாங்க எங்களுக்குள்ள சமாதானம் இருக்கான்னு பாக்கணும். நாங்க முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம். ASBல லேடிஸ் எல்லாரும் கொஞ்சம் பேர் டிரைவிங் பழகினவங்க. லேடிஸ் ரோட்ல ஓட்டினா சில பேர் வெஹிக்கிள வெட்டிட்டு போற இதெல்லாம் இருக்குது. பாக்கல ஆக்கள் கொஞ்சம் அதிசயமா பாக்குறாங்க. கதை அளவுல இல்ல, சில வித்தியாசங்களை கொண்டு வர நினைக்கிறோம். அதாவது மீட்டிங்ஸுக்கு போனாலுமே சில நேரம் லேடிஸும் காய்க்கிறோம்.
ஆனா நாங்க போற நேரத்துல எல்லாம் கூடுதலா எங்களை கதைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது. அதே நேரம் நாங்க கதைக்கிற கேட்கறாங்க. அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தது எங்களோட ஆபீஸுக்குள்ள இருந்தபடியா தானே எங்களோட நம்பிக்கை அதுகள்லாம் கொண்டு வந்தேன்னு நான் நம்புறேன். இந்த நிலையில் பெண்கள் எதை செய்தாலும் அதை அற்பமாக கருதுபவர்களும் சமூகத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. புரிந்துணர்வுதான் ஒற்றுமைக்கு அத்திவாரம் எனலாம். ஆனால் இவ்வாறு இவர்களின் செயற்பாடுகளை துரும்பாக தூக்கி போடுகின்றவர்கள் அப்பெண்களின் சேவையை சமூக நோக்கில் சிந்திக்க வேண்டும். பெண் உலகத்தை படைக்கின்றவள் என்ற அவளின் உறுதியான ஆதாரத்தை கொண்டு அவளிடமிருக்கும் அனுபவம், ஆளுமை, அன்பு, அர்ப்பணிப்பு, சமூக சிந்தனை போன்ற அத்தனை பண்புகளும் மனித சமுதாயத்திற்கு கண்டிப்பாக அவசியம். இந்த நிலையை ஒவ்வொரு விடியலிலும் உணர்ந்து சகலரும் செயற்பட வேண்டும். இதனால் சமத்துவமான சமாதான உலகை காணலாம் என அனைத்து அந்நியர்களும் எதிர்பார்க்கின்றனர். ரியல் வாய்ஸஸுக்காக பாத்திமா நஸ்ரியா. அடுத்து ரியல் வாய்ஸஸின் வாராந்த செய்தி பார்வை.